என் தேவையிலும் அதிகமானவரே, ஏல்ஈரே போதுமானவரே, என் தேவையிலும் அதிகமானவரே, என்ன கையேந்த விடல, என்ன தலை குனியவும் விடல, என்ன கையேந்த விடல, என்ன தலை குனியவும் விடல. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றம் இல்ல, ஏமாந்து போவதற்கு நீர் விடுவதில்ல. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றம் இல்ல, ஏமாந்து போவதற்கு நீர் விடுவதில்ல. ஏல்ஈரே போதுமானவரே, என் தேவையிலும் அதிகமானவரே, ஏல்ஈரே போதுமானவரே, என் தேவையிலும் அதிகமானவரே, என்ன கையேந்த விடல, என்ன தலை குனியவும் விடல, என்ன கையேந்த விடல, என்ன தலை குனியவும் விடல. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றம் இல்ல, ஏமாந்து போவதற்கு நீர் விடுவதில்ல. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றம் இல்ல, ஏமாந்து போவதற்கு நீர் விடுவதில்ல. என்ன கையேந்த விடல, என்ன தலை குனியவும் விடல, என்ன கையேந்த விடல, என்ன தலை குனியவும் விடல. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றம் இல்ல, ஏமாந்து போவதற்கு நீர் விடுவதில்ல. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றம் இல்ல, ஏமாந்து போவதற்கு நீர் விடுவதில்ல. நீர் முடிவெடுத்தால் அதை யார்தான் மாற்ற முடியும்? நீர் முடிவெடுத்தால் அதை யார்தான் மாற்ற முடியும்? எனக்கென முன் குறித்த எதையுமே எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவீர். எனக்கென முன் குறித்த எதையுமே எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவீர். உமக்கே ஆராதனை, என் உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஆராதனை, என் உயிருள்ள நாளெல்லாம். நான் எண்ணி முடியா அதிசயம் செய்பவரே, நான் எண்ணி முடியா அதிசயம் செய்பவரே, காயப்படுத்தி கட்டுப்போடும் கர்த்தரே, அடித்தாலும் அணைக்கின்ற அன்பரே, என்னை காயப்படுத்தி கட்டுப்போடும் கர்த்தரே, அடித்தாலும் அணைக்கின்ற அன்பரே. உமக்கே ஆராதனை, என் உயிருள்ள நான்
ஆராதனை. என் உயிருள்ள நாளெல்லாம் அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீர் நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீர் நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கடந்த நாட்களிலே நமக்கு போதுமானவராயிருந்து ஆண்டவர் நம்மை நடத்தி வந்தாரே. நம்முடைய தேவைகள் எல்லாம் அற்புதமாக சந்தித்து நம்மை வழி நடத்தினாரே. அவருக்கு நன்றி செலுத்துவோம் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து. ஏல்ஈரே போதுமானவரே, என் தேவையிலும் அதிகமானவரே. ஏல்ஈரே போதுமானவரே, என் தேவையிலும் அதிகமானவரே. என்ன கையேந்த விடல, என்ன தலை குனியவும் விடல, என்னை கையேந்த விடல, என்னை தலை குனியவும் விடல. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றமில்ல, ஏமாந்து போவதற்கு நீர் விடுவதில்லை. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றமில்லை, ஏமாந்து போவதற்கு நீர் விடுவதில்லை. ஏமாற்றம் அடையாமல் நம்மை ஜெயத்தோடு வழி நடத்தினாரே. அற்புதமாய் ஆண்டவர் நம்மை ஆசீர்வாதத்தோடு வழி நடத்தினாரே. அவருடைய அன்பிற்காக, அவருடைய இரக்கத்திற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. ஆராதனையினுடைய எல்லா பகுதிகளையும் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. உம்முடைய திவ்ய பிரசன்னம் எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்தட்டும் ஆண்டவரே. இந்த ஆராதனை ஒவ்வொரு பகுதியிலும் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணரவும், எங்களோடு நீர் இடைபடுகிறதை நாங்கள் அறிந்து கொள்ளவும் நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக ஆண்டவரே. நாங்கள் நடக்க வேண்டிய பாதைகளை ஆண்டவரே இந்த நாளின் ஆராதனையின் மூலமாக தேவன் எங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பிப்பீராக ஆண்டவரே. உம்முடைய சத்தத்தை நாங்கள் உணர்ந்து கொள்வதற்கு தேவன் எங்களுக்கு உதவி செய்யும். எல்லா பகுதிகளையும் ஆசீர்வதியும். உம்முடைய நல்ல நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் சேர்ந்து பாடி ஆண்டவரை உயர்த்துவோம். துதியின் சத்தத்தோடு ஆராதிப்போம், துதியின் சத்தத்தோடு பலியிடுவோம். உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி செலுத்தி ஆராதிப்போம். ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி என்று சொல்லி பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். துதியின் சத்தத்தோடு ஆராதிப்போம். ஆமென். துதியின் சத்தத்தோடு ஆராதிப்போம், துதியின் சத்தத்தோடு பலியிடுவோம். துதியின் சத்தத்தோடு ஆராதிப்போம், நாம் துதியின் சத்தத்தோடு பலியிடுவோம். உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி செலுத்தி ஆராதிப்போம். உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி செலுத்தி ஆராதிப்போம். ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி செலுத்தி ஆராதிப்போம். ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி,
ஸ்தோத்திர பலி செலுத்தி ஆராதிப்போம். துதியின் சத்தம் அலங்கத்தை அதிர பண்ணும். துதியின் சத்தம் அற்புதம் நடக்க செய்யும். துதியின் சத்தம் அலங்கத்தை அதிர பண்ணும். துதியின் சத்தம் அற்புதம் நடக்க செய்யும். துதித்தலே இன்பமானது, அல்லேலூயா துதித்தலே ஏற்றது. துதித்தலே இன்பமானது, அல்லேலூயா துதித்தலே ஏற்றது. ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி செலுத்தி ஆராதிப்போம். ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி செலுத்தி ஆராதிப்போம். துதியின் சத்தத்தோடு ஆராதிப்போம். துதியின் சத்தத்தோடு பலியிடுவோம். துதியின் சத்தத்தோடு ஆராதிப்போம். துதியின் சத்தத்தோடு பலியிடுவோம். துதியின் சத்தம் சாத்தானை கலங்க பண்ணும். துதியின் சத்தம் சத்ருவின் சதி முறிக்கும். துதியின் சத்தம் சாத்தானை கலங்க பண்ணும். துதியின் சத்தம் சத்ருவின் சதி முறிக்கும். துதித்தலே இன்பமானது, அல்லேலூயா துதித்தலே ஏற்றது. ஓ துதித்தலே இன்பமானது, அல்லேலூயா துதித்தலே ஏற்றது. ஓ ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி செலுத்தி ஆராதிப்போம். ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி செலுத்தி ஆராதிப்போம். துதியின் சத்தத்தோடு ஆராதிப்போம். துதியின் சத்தத்தோடு பலியிடுவோம். துதியின் சத்தத்தோடு ஆராதிப்போம். துதியின் சத்தத்தோடு பலியிடுவோம். உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி செலுத்தி ஆராதிப்போம். உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி செலுத்தி ஆராதிப்போம். ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி செலுத்தி ஆராதிப்போம். ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி செலுத்தி ஆராதிப்போம். துதியின் சத்தம் அலங்கத்தை அதிர பண்ணும். துதியின் சத்தம் அற்புதம் நடக்க செய்யும். துதியின் சத்தம் அலங்கத்தை அதிர பண்ணும். துதியின் சத்தம் அற்புதம் நடக்க செய்யும். துதித்தலே இன்பமானது, அல்லேலூயா துதித்தலே ஏற்றது. ஓ துதித்தலே இன்பமானது, அல்லேலூயா துதித்தலே ஏற்றது. ஓ ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி செலுத்தி ஆராதிப்போம். ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி செலுத்தி ஆராதிப்போம். துதியின் சத்தம் சாத்தானை கலங்க பண்ணும். துதியின் சத்தம் சத்ருவின் சதி முறிக்கும். துதியின் சத்தம் சாத்தானை கலங்க பண்ணும். துதியின் சத்தம் சத்ருவின் சதி முறிக்கும். துதித்தலே இன்பமானது, அல்லேலூயா துதித்தலே ஏற்றது. ஓ துதித்தலே இன்பமானது, அல்லேலூயா துதித்தலே ஏற்றது. ஸ்தோத்திர பலி ஓ ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி செலுத்தி ஆராதிப்போம். ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி செலுத்தி ஆராதிப்போம். ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி
ஸ்தோத்திர பலி செலுத்தி ஆராதிப்போம். ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி செலுத்தி ஆராதிப்போம். துதியின் சத்தத்தோடு ஆராதிப்போம். துதியின் சத்தத்தோடு பலியிடுவோம். துதியின் சத்தத்தோடு ஆராதிப்போம். துதியின் சத்தத்தோடு பலியிடுவோம். உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி செலுத்தி ஆராதிப்போம். உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி செலுத்தி ஆராதிப்போம். ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி. Come on, hallelujah. ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி செலுத்தி ஆராதிப்போம். வேதம் சொல்லுகிறது, துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாயிருக்கிறது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆமென். ஆண்டவரை துதிக்கிறது தான் ஏற்றது, அதுதான் இன்பமானது. ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய சூழ்நிலைகளின் நடுவே, நம்முடைய பிரச்சனைகளின் நடுவே நம்முடைய குறைவை பார்த்து புலம்ப வேண்டும் என்று வேதம் நமக்கு அனுமதி கொடுக்கவில்லை. பதிலாக ஆமென், ஆண்டவரை துதிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறது. ஆமென். இந்த பிரச்சனையிலிருந்து என்னை வெளியே கொண்டு வருகிற ஒரு தேவன் என்னோடு இருக்கிறார், அதுதான் துதி. ஹல்லேலூயா. என் போராட்டத்திலிருந்து, என்னுடைய கடன் பாரத்திலிருந்து, என்னுடைய வியாதியின் பிடியிலிருந்து என்னை வெளியே கொண்டு வருகிற ஒரு தேவன் இருக்கிறார். ஹரி கமா சடபரா லேகேதே பருடா மஹான்சல பராயா. எஸ், ஹல்லேலூயா. நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றுகிறவர். நீங்க துதிக்கும் போது சூழ்நிலைகள் மாறும். ஆமென். எரிகோ போன்ற கோட்டைகள் உங்களுக்கு முன்பாக தகர்ந்து விழுகும். துதிக்கும் போதே, ஆர்ப்பரிப்பின் சத்தம் எழும்பும் போதே. துதித்தலே இன்பமானது, அல்லேலூயா. துதித்தலே ஏற்றது. ஓ, துதித்தலே இன்பமானது, அல்லேலூயா. துதித்தலே ஏற்றது. நெருக்கமான சூழ்நிலையில கூட நீங்கள் தேவனை துதிக்கிறவர்களாய் இருப்பீர்களே, ஆனால் ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுக்கு வெற்றியை தருகிறதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். போராட்டத்தின் நடுவே ஆண்டவரை நம் வாய் திறந்து மனதார நம்ம துதிக்கிற வேளையில ஆமென், ஆண்டவர் அந்த சூழ்நிலைகளை மாற்றுவார், பிரச்சனைகளை மாற்றுவார். ஆமென். ஹல்லேலூயா. துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாயிருக்கிறது. ஆண்டவர் பிரியப்படுகிறது அந்த துதிதான். ஆமென். அந்த துதியின் சத்தம் தான் நம்மை சுற்றி இருக்கிற அந்த சூழ்நிலைகளில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். அந்த துதியின் சத்தம் தான், அந்த துதிக்கிற அந்த தொனி தான் வெற்றியை நமக்காக பெற்று தரும். ஹல்லேலூயா. வேதத்தில் வாசிக்கிறோம், அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது, ஹல்லேலூயா, அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிந்து போகும்படி கர்த்தருடைய மிக பெரிய ஒரு அசைவாடுதல். சொல்லுங்க, துதித்தலே இன்பமானது, அல்லேலூயா. துதித்தலே ஏற்றது. துதித்தலே இன்பமானது, அல்லேலூயா. துதித்தலே ஏற்றது. துதியின் சத்தம் அலங்கத்தை அதிர பண்ணும். துதியின் சத்தம் அற்புதம் நடக்க செய்யும். துதியின் சத்தம் அலங்கத்தை அதிர பண்ணும். துதியின் சத்தம் அற்புதம் நடக்க செய்யும். துதித்தலே இன்பமானது, அல்லேலூயா. துதித்தலே ஏற்றது. சொல்லும், துதித்தலே, துதித்தலே, அல்லேலூயா. துதித்தலே ஏற்றது. நம்ம பாடி ஆராதிக்கும் போது
துதி செய்யும் போது நம்ம பாடினது போல துதியின் சத்தம் சாத்தானை கலங்க பண்ணும். ஆமென். நம்ம துதிக்கும் போது அந்த துதிக்கிற சத்தம் சாத்தானுக்கு ஒரு கலக்கத்தை உண்டு பண்ணும். நிறைய நேரங்கள்ல ஆமென் நம்ம துதிக்காம இருக்கிற வேளையில, எதிர்மறையான காரியங்களை பேசுகிற வேளையில, அந்த காரியங்கள் நம்மை இன்னும் சோர்வடைய செய்கிறது. ஆனா கர்த்தர் எனக்காக ஒரு காரியம் செய்வார், கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார். அன்றைக்கு யோனத்தான் சொன்னானே, அது போன்ற நல்ல வார்த்தைகளை துதியின் சத்தத்தை எழுப்ப பண்ணும்போது ஆண்டவர் நிச்சயமாக நமக்காக ஒரு காரியம் செய்ய அவர் உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. சேர்ந்து ஆண்டவரை பாடி ஆராதிப்போம். புதிய பாடல் பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி இயேசுவை கொண்டாடுவோம். சேர்ந்து பாடுவோமா? கழுவினார் இரத்தத்தாலே, சுகம் தந்தார் காயத்தாலே, தேற்றினார் வசனத்தாலே, திடன் தந்தார் ஆவியாலே. சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. புதிய பாடல் பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். கழுவின இரத்தத்தாலே, சுகம் தந்தார் காயத்தாலே, கழுவின இரத்தத்தாலே, சுகம் தந்தார் காயத்தாலே, தேற்றினார் வசனத்தாலே, தேற்றினார் வசனத்தாலே, திடன் தந்தார் ஆவியாலே, எனக்கு திடன் தந்தார் ஆவியாலே. புதிய பாடல் பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். உறுதியாய் பற்றி கொண்டோம், உம்மையை நம்பியுள்ளோம். உறுதியாய் பற்றி கொண்டோம், உம்மையை நம்பியுள்ளோம். பூரண சமாதானம், பூரண சமாதானம் புவிதனில் தருபவரே, புவிதனில் தருபவரே. புதிய பாடல் பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தரே, அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தரே. வல்லமையுள்ள தேவா, வல்லமையுள்ள தேவா, வரங்களின் மன்னவனே, வரங்களின் மன்னவனே.
புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். கூப்பிட்டேன் பதில் வந்தது, குறைவெல்லாம் நிறைவானது. கூப்பிட்டேன் பதில் வந்தது, குறைவெல்லாம் நிறைவானது. மகிமையின் ராஜாவர், ஓ மகிமையின் ராஜாவர், மகத்துவமானவரே இயேசு மகத்துவமானவரே. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். மாலையில் அழுகை என்றால் காலையில் அக்களிப்பு. ஓ மாலையில் அழுகை என்றால் காலையில் அக்களிப்பு. கோபமோர் நிமிடம், கோபமோர் நிமிடம், கிருபையோ நித்தம் நித்தம், அவர் கிருபையோ நித்தம் நித்தம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். கூப்பிட்டேன் பதில் வந்தது, என் குறைவெல்லாம் நிறைவானது. ஓ கூப்பிட்டேன் பதில் வந்தது, என் குறைவெல்லாம் நிறைவானது. மகிமையின் ராஜாவர், ஓ மகிமையின் ராஜாவர், மகத்துவமானவரே இயேசு மகத்துவமானவரே. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். ஓ அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தரே, அதிசயமானவரே, அவர் நாமம் ஆலோசனை கர்த்தரே. வல்லமையுள்ள தேவா, வல்லமையுள்ள தேவா, வரங்களின் மன்னவனே, வரங்களின் மன்னவனே. மாலையில் மாலையில் அழுகை என்றால் காலையில் அக்களிப்பு. ஓ மாலையில் அழுகை என்றால் காலையில் அக்களிப்பு. கோபமோர் நிமிடம், ஓ கோபமோர் நிமிடம், கிருபையோ நித்தம் நித்தம், அவர் கிருபையோ நித்தம் நித்தம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம்.
புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். கழுவினார் இரத்தத்தாலே, சுகம் தந்தார் காயத்தாலே. கழுவினார் இரத்தத்தாலே, சுகம் தந்தார் காயத்தாலே. தேற்றினார் வசனத்தாலே, தேற்றினார் வசனத்தாலே. தீடன் தந்தார் ஆவியாலே, எனக்கு தீடன் தந்தார் ஆவியாலே. நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் அவரை பாடி ஆராதிக்கும் போதே ஆண்டவர் மாற்றி போடுகிறார். ஆண்டவரை பாடி ஆராதிக்கும் போது, அவரை மகிமைப்படுத்தும் போது நம்முடைய மனநிலைகளிலே ஆண்டவர் ஒரு மாற்றத்தை கட்டளையிடுகிறார். ஆமென். நம்முடைய மனநிலையிலே பிசாசானவன் கட்டி வைத்திருக்கிற எல்லா கட்டுகளையும் ஆண்டவர் நிர்மூலமாக்குகிறார். எதையெல்லாம் முடியாது முடியாது என்று உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் சொன்னார்களோ அதையெல்லாம் முடியும் என்று மாற்றுகிறார். அவரை ஆராதிக்கும் போதே, அவரை மகிமைப்படுத்தும் போதே, ஓ ஹalleluya, உங்களுடைய மனநிலையிலே மாற்றம் உண்டாகிறது. எவைகளெல்லாம் முடியாது என்று சத்ருவினால் சொல்லப்பட்டதோ அவைகளை இந்த நேரத்திலே ஆண்டவர் மாற்றுகிறார். ஷபகதிரஹா ekedele mahanda yalaba sekedere bakabara ibana shamderena likadana madaria tudaba sabara handere. மாலையில் அழுகை என்றாள், காலையில் அக்களிப்பு. மாலையில் அழுகை என்றாள், காலையில் அக்களிப்பு. கோபமோ ஒரு நிமிடம், கோபமோ ஒரு நிமிடம். அவர் கிருபையோ நித்தம் நித்தம், அவர் கிருபையோ நித்தம் நித்தம். அவருடைய கோபம் ஒரே ஒரு நிமிடம் மட்டும்தான். அவருடைய தயவு நீடிய வாழ்வு. அவருடைய இரக்கத்துக்கு முடிவே இல்லை. ஓ, அவருடைய இரக்கம் முடிவில்லாதது. நம்முடைய தேவன் அவர் மனதுருக்கத்தின் தேவன். அவர் மனதுருகுவார், அவர் மனதுருகுவார். ஹalleluya. ஒரு மனதுருக்கத்தின் தேவனை நாம் ஆராதிக்கிறோம். உணர்வுள்ளவர், நம்முடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளுகிறவர், நம்முடைய நினைவுகளை, நம்முடைய சூழ்நிலைகளை நன்கு அறிந்தவர், கைவிட தெரியாதவர், நம்மை அன்பாய் நேசிக்கிறவர், தாயுள்ளம் கொண்டவர், தகப்பனை போல தூக்கி சுமக்கிறவர். கரங்களா செய்து ஆண்டவரை ஆராதிப்போமா. கோபமோ ஒரு நிமிடம், கோபமோ ஒரு நிமிடம், கிருபையோ நித்தம் நித்தம், அவர் கிருபையோ நித்தம் நித்தம். அல்லேலூயா. சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். துதி செய்ய தொடங்கினால் கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். அஸ்திபாரம் அசைந்திடும், சாத்தான் அஸ்திபாரம் அசைந்திடும். சேர்ந்து பாடுவோமா? ஆமென். துதி செய்ய தொடங்கினால் கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். துதி செய்ய தொடங்கினால் கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். அஸ்திபாரம் அசைந்திடும், சாத்தான் அஸ்திபாரம் அசைந்திடும். அஸ்திபாரம் அசைந்திடும், சாத்தான் அஸ்திபாரம் அசைந்திடும். முழங்கியே கர்ஜிக்கிறான் கர்த்தர் பராக்கிரமசாலியை போல்.
பராக்கிரமசாலியை போல் சத்துருவின் சேனைகளை அவர் முற்றிலுமாய் மேற்கொள்வார். சத்துருவின் சேனைகளை அவர் முற்றிலுமாய் மேற்கொள்வார். தடைகளை நீக்கிடவே நம் இயேசு ராஜா முன் செல்கிறார். தடைகளை நீக்கிடவே நம் இயேசு ராஜா முன் செல்கிறார். வெள்ளம் போன்ற சத்துருவின் முன்னே ஜெய கொடி ஏற்றிடுவார். வெள்ளம் போன்ற சத்துருவின் முன்னே ஜெய கொடி ஏற்றிடுவார். ஜெபம் செய்ய தொடங்கினாள் கர்த்தர் கிரியை செய்ய தொடங்குவார். ஜெபம் செய்ய தொடங்கினாள் கர்த்தர் கிரியை செய்ய தொடங்குவார். ஆசீர்வாதம் இறங்கிடும் இன்றைய ஆசீர்வாதம் இறங்கிடும். ஓ ஆசீர்வாதம் இறங்கிடும் இன்றைய ஆசீர்வாதம் இறங்கிடும். துதி செய்ய தொடங்கினாள் கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். துதி செய்ய தொடங்கினாள் கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். அஸ்திபாரம் அசைந்திடும் சாத்தான் அஸ்திபாரம் அசைந்திடும். ஓ அஸ்திபாரம் அசைந்திடும் சாத்தான் அஸ்திபாரம் அசைந்திடும். முழங்கியே கர்ஜிக்கிறார் கர்த்தர் பராக்கிரமசாலியை போல். முழங்கியே கர்ஜிக்கிறார் கர்த்தர் பராக்கிரமசாலியை போல். சத்துருவின் சேனைகளை அவர் முற்றிலுமாய் மேற்கொள்வார். ஓ சத்துருவின் சேனைகளை அவர் முற்றிலுமாய் மேற்கொள்வார். தடைகளை நீக்கிடவே நம் இயேசு ராஜா முன் செல்கிறார். தடைகளை நீக்கிடவே நம் இயேசு ராஜா முன் செல்கிறார். வெள்ளம் போன்ற சத்துருவின் முன்னே ஜெய கொடி ஏற்றிடுவார். வெள்ளம் போன்ற சத்துருவின் முன்னே ஜெய கொடி ஏற்றிடுவார். ஜெபம் செய்ய தொடங்கினாள் கர்த்தர் கிரியை செய்ய தொடங்குவார். 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 ஆசீர்வாதம் இறங்கிடும் இன்றைய ஆசீர்வாதம் இறங்கிடும். ஆமென். ஆசீர்வாதம் இறங்கிடும் இன்றைய ஆசீர்வாதம் இறங்கிடும். துதி செய்ய தொடங்கினாள் கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். துதி செய்ய தொடங்கினாள் கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். அஸ்திபாரம் அசைந்திடும் சாத்தான் அஸ்திபாரம் அசைந்திடும். ஓ அஸ்திபாரம் அசைந்திடும் சாத்தான் அஸ்திபாரம் அசைந்திடும். முழங்கியே கர்ஜிக்கிறார் கர்த்தர் பராக்கிரமசாலியை போல். முழங்கியே கர்ஜிக்கிறார் கர்த்தர் பராக்கிரமசாலியை போல். சத்துருவின் சேனைகளை அவர் முற்றிலுமாய் மேற்கொள்வார். ஓ சத்துருவின் சேனைகளை அவர் முற்றிலுமாய் மேற்கொள்வார். தடைகளை நீக்கிடவே நம் இயேசு ராஜா முன் செல்கிறார். தடைகளை நீக்கிடவே நம் இயேசு ராஜா முன் செல்கிறார். வெள்ளம் போன்ற சத்துருவின் முன்னே ஜெய கொடி ஏற்றிடுவார். ஓ வெள்ளம் போன்ற சத்துருவின் முன்னே ஜெய கொடி ஏற்றிடுவார். ஜெபம் செய்ய தொடங்கினாள் கர்த்தர் கிரியை செய்ய
தொடங்குவார். ஜெபம் செய்ய தொடங்கினாள், கர்த்தர் கிரியை செய்ய தொடங்குவார். துதி செய்ய தொடங்கினாள், கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். துதி செய்ய தொடங்கினாள், கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். ஜெபம் செய்ய தொடங்கினாள், கர்த்தர் கிரியை செய்ய தொடங்குவார். ஜெபம் செய்ய தொடங்கினாள், கர்த்தர் கிரியை செய்ய தொடங்குவார். துதி செய்ய தொடங்கினாள், கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். துதி செய்ய தொடங்கினாள், கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். ஜெபம் செய்ய தொடங்கினாள், கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். ஜெபம் செய்ய தொடங்கினாள், கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். துதி செய்ய தொடங்கினாள், கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். துதி செய்ய தொடங்கினாள், கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். முழங்கியே கர்ச்சிக்கிறார், கர்த்தர் பராக்கிரமசாலியை போல். 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 துதி செய்ய தொடங்கினாள், கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். துதி செய்ய தொடங்கினாள், கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போதே ஆமென், எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிந்து போகும்படி கர்த்தர் கிரியை செய்தது போல நீங்கள் துதி செய்ய தொடங்குகிற இந்த வேளையிலே ஆமென், உங்களுக்கு விரோதமான யோசனைகள், ஆமானின் தந்திரங்களை ஆண்டவர் அபத்தமாக்குகிறார். அகித்தோப்பேலின் யோசனைகள் ஆமென் பைத்தியமாக்கப்படுகிறது. ஆமென், துதி செய்யும் போதே அற்புதங்கள் லீக்ரஹா எல் பருமன ஷபரஹா இமகததீரமன ஷபரஹா. Yes, hallelujah. லேமான சந்தரஹாந்தரே. Come on, வாய்கள் திறந்து hallelujah. நீங்கள் துதி செய்யும் போதே, நீங்கள் ஆர்ப்பரிக்கும் போதே எரிகோ மதில்கள் இடிந்து விழுகிறது, எரிகோ கோட்டைகள் இடிந்து விழுகிறது. இயேசுவின் வல்லமையினால், ஆமென், கர்த்தருடைய நாமத்தினாலே, அவருடைய வல்லமையினாலே எரிகோ மதில்கள் தரைமட்டமாய் ஈகபரஹந்தரா ஈகமன சந்தரமா லிபரமன சந்தரே லிகடதி அங்கனமரவா லிரமன சந்தரவா கடதியே. ஆமென், அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போதே, அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போதே எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிந்து போகும்படி ஆமென், கர்த்தருடைய வல்லமை பலத்த விதமாய் இறங்கினது போல ஈடா பரஹா ஈகமன சந்தரவா கதீரரா ஈலபரஹந்தரே எல் பருமஹந்தயா ஈகபருமன சந்தரா லேகெட்டலி ரிபி கமனா ஈடம் பரஹந்தனே ஏகெடே மரஹந்தனா ஈபகபரஹா ஈபகதீரன மந்தயா லாப்ரா கடதி ஈகமன சந்தரே லெரி கமன ஹந்தரா. Hallelujah. Shabarahande ranana libarahande rene kebara labarana shamdere libakaradi andaravana shamdere. முழங்கியே கர்ச்சிக்கிறார், கர்த்தர் பராக்கிரமசாலியை போல். முழங்கியே கர்ச்சிக்கிறார், கர்த்தர் பராக்கிரமசாலியை போல். சத்துருவின் சேனைகளை அவர் முற்றிலுமாய் மேற்கொள்வார். ஓ, சத்துருவின் சேனைகளை
அவர் முற்றிலுமாய் மேற்கொள்வார். வெள்ளம் போன்ற சத்துருவின் முன்னே ஜெய கொடி ஏற்றிடுவார். ஓ, வெள்ளம் போன்ற சத்துருவின் முன்னே ஜெய கொடி ஏற்றிடுவார். நம்ம துதி செய்யும் போதே ஆண்டவர் கிரியை செய்கிறார். ஆமென். தேவ பிள்ளைகள் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம், அந்த துதியினுடைய ரகசியம் அதுதான். நம்ம துதிக்கும் போது ஆண்டவர் செயல்படுகிறார், கிரியை செய்கிறார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று துதிக்கிற வேளையில் தானே, அவர்கள் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற அந்த வேளையில் தானே, ஆமென், ஆண்டவர் கிரியை செய்ததை நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போதே துதி பலி அது சுகந்த வாசனை, நன்றி பலி அது உகந்த காணிக்க. துதி பலி அது சுகந்த வாசனை, நன்றி பலி அது உகந்த காணிக்க. பலியிடு, துதி பலியிடு, வழி விலகும் வாழ வழி பிறக்கும். பலியிடு, துதி பலியிடு, வழி விலகும் வாழ வழி பிறக்கும். சேர்ந்து பாடும். துதி பலி அது சுகந்த வாசனை, நன்றி பலி அது உகந்த காணிக்க. துதி பலி அது சுகந்த வாசனை, நன்றி பலி அது உகந்த காணிக்க. பலியிடு, துதி பலியிடு, வலி விலகும் வாழ வழி பிறக்கும். பலியிடு, துதி பலியிடு, வழி விலகும் வாழ வழி பிறக்கும். துதி பலி செலுத்திட பொருத்தனை செய்ததும் மீனன்று கக்கியது கரையிலே. துதி பலி செலுத்திட பொருத்தனை செய்ததும் மீனன்று கக்கியது கரையிலே. யோனாவை கக்கியது கரையிலே, யோனாவை கக்கியது கரையிலே. துதி பலி அது சுகந்த வாசனை, நன்றி பலி அது உகந்த காணிக்க. துதி பலி அது சுகந்த வாசனை, நன்றி பலி அது உகந்த காணிக்க. பலியிடு, துதி பலியிடு, வழி விலகும் வாழ வழி பிறக்கும். ஓ, பலியிடு, துதி பலியிடு, வழி விலகும் வாழ வழி பிறக்கும். நோவாவின் பலிதனை நுகர்ந்தார் நம் கர்த்தர் சுகந்த வாசனையாய். நோவாவின் பலிதனை நுகர்ந்தார் நம் கர்த்தர் சுகந்த வாசனையாய். பலுகி பெருக செய்தார், அன்று பழுகி பெருக செய்தார். துதி பலி, துதி பலி அது சுகந்த வாசனை,
வாசனை நன்றி பலி அது உகந்த காணிக்கை. துதி பலி அது சுகந்த வாசனை நன்றி பலி அது உகந்த காணிக்கை. நல்லவர் கர்த்தர் என்று எல்லோரும் துதிக்கையில் ஆலயத்தை மேகம் மூடியது. நல்லவர் எல்லோரும் துதிக்கையில் ஆலயத்தை மேகம் மூடியது. கண்டார்கள் கர்த்தர் மகிமையை, அன்று கண்டார்கள் கர்த்தர் மகிமையை. துதி பலி அது சுகந்த வாசனை, துதி பலி அது சுகந்த வாசனை நன்றி பலி அது உகந்த காணிக்கை. துதி பலி அது சுகந்த வாசனை நன்றி பலி அது உகந்த காணிக்கை. பலியிடு துதி பலியிடு, ஓ வழி விலகும் வாழ வழி பிறக்கும். பலியிடு துதி பலியிடு, ஓ வழி விலகும் வாழ வழி பிறக்கும். பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே நீர் எங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிற விதங்களுக்காக நன்றி. நீர் பேசிக் கொண்டிருக்கிற வார்த்தைகளுக்காக நன்றி. ஆண்டவரே, எங்களுடைய இருதயத்தோடு ஆண்டவரே நீர் இடைப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் அப்பிரோஜனமானவர்கள். ஆண்டவரே, நீர் எங்களோடு இடைப்படுகிற அந்த விதங்களை நினைத்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். அப்பா, இந்த ஆராதனையினுடைய மீதியான பகுதிகளையும் கூட நீர் ஆசீர்வதியும். தொடர்ந்து எங்களோடு நீர் இடைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Thank you Jesus. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட சங்கீத பகுதி 48வது சங்கீதத்தை நாம் வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 48வது சங்கீதம். கர்த்தர் பெரியவர், அவர் நமது தேவனுடைய நகரத்திலும் தமது பரிசுத்த பர்வதத்திலும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். வடதிசையில் உள்ள சீயோன் பர்வதம் வடிப்பமான ஸ்தானமும் சர்வபூமியின் மகிழ்ச்சியுமாயிருக்கிறது. அதுவே மகாராஜாவின் நகரம். அதன் அரமனைகளில் தேவன் உயர்ந்த அடைக்கலமாக அறியப்பட்டிருக்கிறார். இதோ ராஜாக்கள் கூடிக்கொண்டு ஏகமாய் கடந்து வந்தார்கள். அவர்கள் அதை கண்டபோது பிரமித்து கலங்கி விரைந்தோடினார்கள். அங்கே நடுக்கம் கொண்டு பிரசவ வேதனைப்படுகிற ஸ்திரியைப் போல வேதனைப்பட்டார்கள். கீழ்காற்றினால் தர்ஷீஷின் கப்பல்களை நீர் உடைக்கிறீர். நாம் கேள்விப்பட்டபடியே நமது தேவனுடைய நகரமாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நகரத்திலே கண்டோம். தேவன் அதை என்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார். தேவனே, உமது ஆலயத்தின் நடுவிலே உமது கிருபையை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். தேவனே, உமது நாமம் விளங்குகிறது போல உமது புகழ்ச்சியும் பூமியின் கடையாந்தரங்கள் பரியந்தமும் விளங்குகிறது. உமது வலதுகரம் நீதியால் நிறைந்திருக்கிறது. உம்முடைய நியாய தீர்ப்புகளின் நிமித்தம் சீயோன் பர்வதம் மகிழ்வதாக. யூதாவின் குமாரத்திகள் களிகூர்வார்களாக. சீயோனை சுற்றி உலாவி அதன் கொத்தலங்களை எண்ணுங்கள். பின்வரும் சந்ததிக்கு நீங்கள் விவரிப்பதற்காக அதன் அலங்கத்தை கவனித்து அதன் அரமனைகளை உற்று பாருங்கள். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்வோம்.
இந்த நாளிலே நாம் என்ன தலைப்பிலிருந்து தேவனுடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம் என்று சொன்னால், நம்மேல் மனதுருக்கமுள்ள ஆண்டவர் என்கிற தலைப்பில் நின்று தான் இந்த நாளிலே நாம் தேவனுடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். நம்முடைய தேவன் மிகவும் மனதுருக்கமுள்ள ஒரு தேவனாயிருக்கிறார். நம்முடைய தேவனைப் போல மனதுருக்கம் உள்ளவர்களை நீங்கள் எங்கேயும் பார்த்திருக்கவே முடியாது. அந்த அளவிற்கு மனதுருக்கமுடையவர் நம்முடைய ஆண்டவர். ஆமென். பலர் நம்மேல் மனதுருக்கம் அடையலாம், பலர் நம்மேல் பரிதாபப்படலாம். ஆனால் இயேசுவின் மனதுருக்கம் என்பது, அல்லது நாம் ஆராதிக்கிற தேவனுடைய மனதுருக்கம் என்பது, நம்மை சுற்றிலும் இருக்கிற மனிதர்கள் நம்மேல் மனதுருக்கம் அடைகிறது போல அல்ல. அவருடைய மனதுருக்கம் வித்தியாசமானது. அவருடைய மனதுருக்கம் மேன்மையுள்ளது. அவருடைய மனதுருக்கம் நன்மையான தாக்கங்களை நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்படுத்தக்கூடியதாயிருக்கிறது. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 30வது அதிகாரம் 18, 19 ஆகிய வசனங்களை வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 30வது அதிகாரம் 18, 19 ஆகிய வசனங்கள். ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாயிருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிராய், உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாயிறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த வசனத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்கள் மேல் மனதுருகும்படி அவர் எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள் என்று வாசிக்கிறோம். ஆமென். நாம் ஆராதிக்கிற தேவன் நமக்காக மனதுருகும்படி எழுந்திருக்கிற தேவனாயிருக்கிறார். ஆமென். இந்த வசனத்திலே நம்மால் வாசிக்க முடிந்தது 19வது வசனத்திலே. ஆமென். இனி நீ அழுது கொண்டிராய் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அழுது கொண்டிருக்கிறவர்களை பார்த்து, மனம் நொந்தவர்களை பார்த்து, உடைக்கப்பட்டவர்களை பார்த்து ஆமென் நகைத்து கொண்டிருக்கிறவர் அல்ல, அவர்களை பார்த்து கொண்டே இருக்கிறவரும் அல்ல. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நம்மேல் மனதுருகும்படி ஆண்டவர் எழுந்திருக்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். உங்கள் மேல் மனதுருகுகிற ஒரு தேவனை தான் நீங்கள் ஆராதிக்கிறீர்கள். ஆமென். உங்களுடைய சூழ்நிலைகளை பார்த்து அதை வெறுப்பாய் நோக்குகிறவர் அல்ல, அல்லது அதை தள்ளிவிட்டு போகிறவரும் அல்ல. இந்த நாட்களிலே ஆண்டவர் உங்களுக்கு மனதுருகும்படி அவர் எழுந்திருக்க போகிறார். ஹல்லேலூயா. நான் ஏற்கனவே சொன்னது போல, தேவனுடைய மனதுருக்கம் என்பது மனிதர்களுடைய மனதுருக்கத்தை போல் அல்ல. தேவனுடைய இரக்கம் என்பது மனிதர்களுடைய இரக்கத்தை போல் அல்ல. மனிதர்கள் பார்த்து பரிதாபப்பட்டு அபிப்பிராயம் சொல்லி கடந்து போவார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய மனதுருக்கம் அப்படிப்பட்டது அல்ல. அவர் நம்மேல் மனதுருகும் போது நன்மையான தாக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிறதா இருக்கும். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் சொல்லுகிற அந்த வார்த்தையை பாருங்கள், உங்கள் மேல் மனதுருகும்படி அவர் எழுந்திருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள் என்று வாசிக்கிறோம். ஆமென். நம்முடைய ஆண்டவர் நீதி செய்கிற தேவனாய் இருக்கிறார். பல நாட்களாய் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு கொண்டே இருக்கிறோம். ஒரு சில காரியங்களுக்காக, ஆண்டவர் இந்த காரியத்திலே நீர் இரக்கம் செய்ய வேண்டும், இந்த காரியத்திலே நீர் மனதுருக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு கொண்டே இருக்கிறோம். அப்படி நீங்கள் கூப்பிட்டு கொண்டிருக்கிற அந்த காரியத்திலே ஆண்டவர் உங்களுக்கு நீதி செய்கிற தேவனாய்
தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். அவருடைய சமூகத்தில் நீங்கள் செலவு செய்கிற அந்த நேரங்களுக்காக ஆண்டவர் நீதி செய்கிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய தேவன் ஒரு நாளும் மனிதர்களை உதாசீனப்படுத்துகிறவர் அல்ல. அவரிடத்தில் போய் ஜெபிக்க வேண்டும், அவரிடத்தில் விண்ணப்பம் செய்ய வேண்டும் என்று போகிற யாரையும் அவர் புறம்பே தள்ளினதும் அல்ல. ஹல்லேலூயா. அவர்களை பலப்படுத்தி இருக்கிறார், அவர்களை கனப்படுத்தி இருக்கிறார், அவர்களுக்கு நீதி செய்திருக்கிறார். அதே தேவன் இந்த நாட்களிலே உங்களுக்கும் மனதுருகி உங்களுக்கும் நீதி செய்ய அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். அவருடைய சமூகத்திலே போய் நீங்கள் உட்கார்ந்த அந்த காரணத்தினால், அவருடைய சமூகத்திலே நீங்கள் செலவு செய்த அந்த நேரத்திற்காக ஆண்டவர் உங்களுக்கு நீதி செய்ய அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதனால் தான் அந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. யாரெல்லாம் அவருக்கு காத்திருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் பாக்கியவான்கள். யாரெல்லாம் தேவனுக்காக காத்திருக்கிறார்களோ அவர்களுக்காக ஆண்டவர் மனதுருகுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. மனதுருக்கத்தின் தேவன், அவர் மனதுருக்கத்தின் தேவன். அவரை போல மனதுருகி உதவி செய்ய, அவரை போல மனதுருகி உங்களுடைய பிரச்சனைகளை விசாரிக்க, உங்களுடைய சூழ்நிலைகளை மாற்ற இந்த உலகத்தில் வேறு யாரும் இல்லை. அந்த அளவிற்கு அவர் மனதுருக்கத்தோடு உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த நாட்களிலே அவர் கிரியை செய்ய போகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 19வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாயிருப்பார்கள். நீ இனி அழுது கொண்டிராய், உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். நம்முடைய கூப்பிடுதலின் சத்தத்திற்கு அவர் உருக்கமாய் இறங்குகிறார், அதை கவனித்து பார்க்கிறார். நிறைய நேரங்களில் நாம் ஜெபிக்கும் போது நமக்கு வருகிற ஒரு சந்தேகம் அல்லது நமக்கு வருகிற ஒரு கேள்வி என்னவென்று சொன்னால், உண்மையிலே ஆண்டவர் என்னுடைய ஜெபத்தை கேட்டு கொண்டிருக்கிறாரா, என்னுடைய கண்ணீரை அவர் காண்கிறாரா, என்னுடைய கூப்பிடுதலை அவர் கேட்கிறாரா என்று சொல்லி அநேக நேரங்களிலே ஜெபத்திலே நமக்கு இப்படி கேள்விகள் வருகிறது உண்டு. சில காரியத்திற்காக நம்ம தொடர்ந்து பல நாட்களாய் ஜெபிக்கும் போது, சில காரியங்களுக்காக தொடர்ந்து அவருடைய முகத்தை பார்க்கும்போது இப்படிப்பட்ட சில சோர்வுகள் நமக்கு வருகிறதா இருக்கும். ஆனால் இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தையை பாருங்கள், இந்த ஜீவனுள்ள வார்த்தையை நீங்கள் கவனித்து பாருங்கள். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்குவார். ஹல்லேலூயா. நாம் கூப்பிடுகிற சத்தத்திற்கு அவர் உருக்கமாய், அந்த வார்த்தையின் மேல நம்ம ஜெபிக்கிற அந்த ஜெபத்திற்காக அவர் உருக்கமாய் இறங்கி, அந்த வசனத்தில் பாருங்க, அதை கேட்டவுடனே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஜெபத்தை கேட்கிறதற்கு ஒரு காலம் இருக்கிறது. உதாரணமாக அப்போஸ்தலனாகிய பவுலை ஆண்டவர் தமஸ்குவின் வீதியில் வைத்து சந்தித்தார். ஹல்லேலூயா. அவனை முன்னே தெரிந்து கொண்ட தேவன், அவன் தாயின் கற்பத்தில் உருவாகிறதற்கு முன்னமே அவனை தெரிந்து கொண்டவர் நம்முடைய தேவன். ஆனால் அவனுக்குள்ள இருந்த அந்த பக்தியின் காரணத்தினால அன்றைக்கு கிறிஸ்தவர்களை, தேவனை ஆராதிக்கிறவர்களை, இயேசுவை தொழுது கொள்ளுகிறவர்களை அவன் அடித்து அவர்களை உபத்திரவப்படுத்தி சபையை பாழாக்கி கொண்டிருந்தான். அந்த மனுஷனை தமஸ்குவின் வீதியில் வைத்து இயேசு கிறிஸ்து சந்தித்தார். அப்படி சந்தித்த போது 3 நாட்கள் அவன் புசியாமலும் குடியாமலும் அவன் இருந்தான். அவனுடைய கண்களிலே பார்வை இல்லை. அந்த பரலோகத்தின் ஒளி அவன் மேல் பட்ட மாத்திரத்திலே அவனுடைய கண்கள் குருடாக்கப்பட்டது. 3 நாட்கள் அவன் புசிக்கவில்லை, தண்ணீர் குடிக்கவில்லை. அவன் அப்படியே அவன் உட்கார்ந்திருக்கிறான். அவன் ஜெபம் பண்ணுகிறான். 3 நாட்கள் அவன் ஜெபம் பண்ணுகிறான். அப்படி 3வது நாள் அவன் ஜெபம் பண்ணும்போது அனனியா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சீஷனிடத்திலே ஆண்டவர் பேசுகிறார். அந்த சீஷனிடத்தில் பேசும்போது ஆண்டவர் சொன்னார், நீ போய் சவுல் எனப்படுகிற அந்த மனுஷனை நீ தேடு, அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். 3 நாளாக ஜெபித்து கொண்டு தான் இருக்கிறான். ஆனால் 3வது நாள் தான் ஆண்டவர் சொல்லுகிறார், அவன்
இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறதற்கு ஒரு நேரம் இருக்கிறது. நீங்க என்னென்ன காரியங்களுக்கெல்லாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அந்த காரியத்தை தொடர்ந்து நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும். ஆண்டவர் மனதுருகி உங்களுடைய ஜெபத்தை கேட்கிற வரைக்கும், அவருடைய செவிகளிலே உங்களுடைய விண்ணப்பம் செல்லுகிற வரைக்கும் நீங்கள் தொடர்ந்து ஜெபம் பண்ண வேண்டும். அன்றைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் அதைத்தான் செய்தார். ஆமென். தொடர்ந்து ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தார். புசிக்கவில்லை, தண்ணீர் குடிக்கவில்லை, ஆமென், போஜனம் எதையும் எடுத்துக் கொள்ளவில்லை. அவர் ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தார். 3 நாட்கள் ஆமென். அவன் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற அந்த நேரத்திலே அனனியா என்கிறதான அந்த சீஷனிடத்திலே ஆண்டவர் சொன்ன வார்த்தை தான், அவன் இப்பொழுது என்ன செய்கிறான்? ஜெபம் பண்ணுகிறான். 3 நாட்கள் ஜெபித்தவனுடைய ஜெபம் கேட்கப்பட்ட போது ஆண்டவர் அந்த சீஷனிடத்தில் சொல்லவில்லை, அவன் 3 நாளாய் ஜெபிக்கிறான் என்று சொல்லவில்லை, அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான் என்று சொன்னார். ஹல்லேலூயா. நம்முடைய ஜெபம் கேட்கப்படும் வரைக்கும் நாம் ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய விண்ணப்பங்கள் ஆண்டவருடைய செவிகளில் ஏறும் வரைக்கும் நாம் விண்ணப்பத்தை தொடர்ந்து ஆண்டவரிடத்தில் செய்ய வேண்டும். நம்முடைய தேவன் நம்முடைய ஜெபத்தை ஆமென் கேட்கிறவர். வேதத்திலே வாசிக்கிறோம், ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். நம்முடைய ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர். அவர் ஜெபத்தை கேட்கிறவராய் இருக்கிறபடியினால மாம்சமான யாவரும் அவரிடத்தில் வருகிறார்கள் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். நம்முடைய ஜெபத்தை மனதுருக்கத்தோடு ஆண்டவர் கேட்கிற வரைக்கும் நம்முடைய ஜெபங்கள் தொடர்ந்து செய்யப்பட வேண்டும். அநேக நேரங்களிலே நம்முடைய ஜெபங்கள் பாதியில் நிறுத்தப்படுகிறது. நம்முடைய ஜெபங்கள் பாதியில் நிறுத்தப்பட்டு அதை தொடர்ந்து செய்யாமல் இருக்கிற அனுபவங்கள் நிறைய நம்முடைய வாழ்க்கையில் வருகிறதை நாம் என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். இந்த காரியத்திற்கு ஆண்டவர் உத்தரவு கொடுக்கவில்லையே, இந்த காரியத்திலே தம்முடைய சித்தத்தை தேவன் வெளிப்படுத்தவில்லையே என்று சொல்லி அநேக காரியங்களுக்காக நாம் தொடர்ந்து ஜெபிக்கிறதில்லை. ஆனால் இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் உங்களை உற்சாகப்படுத்துகிறார். எதற்காக என்று சொன்னால், உங்களுடைய ஜெபம் கேட்கப்படும் வரை, ஆண்டவர் மனதுருகி உங்களுடைய ஜெபத்தை கேட்டு உங்களுக்கு பதில் அளிக்கும் வரை நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். ஆண்டவர் கேட்கிற வரைக்கும் நீங்க ஜெபம் பண்ணணும். அப்படி கேட்ட உடனே உங்களுக்கு என்ன செய்வார்? மறு உத்தரவு அருளுவார். அப்போஸ்தலனாகிய பவுல் அவன் ஜெபிக்கும்படி அந்த நாளிலே அவன் வேதனையோடு இருந்த அந்த முதல் நாள் ஆண்டவர் அவனுடைய சத்தத்தை கேட்கவில்லை. ஆமென். அவனுடைய சத்தத்தை கேட்டு உடனே அனனியாவினிடத்தில் ஆண்டவர் பேசவில்லை. 3 நாட்கள் காத்திருந்தார். ஹல்லேலூயா. உங்களுடைய ஜெபம் உண்மையாய் இருக்கும் பட்சத்திலே நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறவர்களாய் இருப்பீர்கள். உங்களுடைய ஜெபம் ஆமென் ஒரு கருத்தான ஜெபமாய் இருக்கிற பட்சத்திலே அந்த ஜெபம் தொடர்ச்சியாய் செய்யப்படும். ஆமென். எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஜெபங்கள் கருத்தாய் செய்யப்பட வேண்டும். அப்படிப்பட்ட ஜெபத்தை ஆண்டவர் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். இந்த வசனத்தில் பாருங்க, உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். ஹல்லேலூயா. உங்க ஜெபத்தை கேட்டவுடனே அவர் மறு உத்தரவு அருளுவார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்த ஒரு வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 36வது வசனம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 36வது வசனம். அவர் திரளான ஜனங்களை கண்டபோது அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து 33.5 வருஷங்கள் அவர் உயிர் வாழ்ந்து ஆமென் ஊழியங்களை செய்து தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றி நமக்காக இந்த பூமியிலே மரித்து மறுபடி உயிரோடு எழுந்து அவர் பரமேறி போனார். அப்படி பூமியிலே அவர் ஊழியம் செய்த அந்த நாட்களிலே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் திரளான ஜனங்களை கண்ட பொழுது இத்தனை கூட்டம் என்னை பின்பற்றி வருகிறதே என்று அவர் சந்தோஷப்படவில்லை. பதிலாக மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல அந்த ஜனங்கள் தொய்ந்து போனவர்களாயிருந்தார். அவர்களை நடத்துகிறதற்கு ஆட்கள் இல்லாமல்
தொய்ந்து போன ஜனங்களாக இருந்தார்கள், சிதறப்பட்டவர்களாக இருந்தார்கள். எங்கே போவது, யாருடைய வார்த்தையை கேட்பது என்று அறிந்து கொள்ள முடியாத நிலையிலே ஜனங்கள் சிதறப்பட்டவர்களாக அவர்கள் காணப்பட்டார்கள். அப்படி இருந்த ஜனங்களை பார்த்தபோது இயேசு கிறிஸ்து மனதுருகினார். இந்த ஜனங்கள் இப்படி சிதறப்பட்டவர்களாக இருக்கிறார்களே, இப்படி தொய்ந்து போனவர்களாக இருக்கிறார்களே, இப்படி விடாய்த்தவர்களாக இருக்கிறார்களே என்று சொல்லி இயேசு கிறிஸ்து அவர்கள் மேல் மனதுருகினார். இந்த ஆராதனை வேளையிலும் நீண்ட தூரம் ஒரு காரியத்திற்காக ஓட்டம் ஓடி தொய்ந்து போனவர்களாய் நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால், இலை படைந்தவர்களாய் நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால், உங்கள் மேல் மனதுருகுகிற ஒரு நல்ல ஆண்டவரை நீங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய சூழ்நிலைகளை அறிந்தவர். இயேசு கிறிஸ்துவை சுற்றி வந்த இந்த ஜனங்களுடைய அந்த தொய்வு, அவர்களுடைய விடாய்த்த அந்த அனுபவம் ஒருவேளை அவர்களுக்கே தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இயேசு அதை அறிந்திருந்தார். நீங்கள் விடாய்த்திருக்கிறது, நீங்கள் இளைப்படைந்திருக்கிறது, நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறது உங்களுக்கே தெரியாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அதையெல்லாம் அறிந்திருக்கிறார். கண்களை மூடி கரங்கள் உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். நம்முடைய ஆண்டவர் சகலத்தையும் அறிந்தவர். அவருடைய பார்வைக்கு மறைவானது என்று ஒன்றுமே இல்லை. நீங்கள் விடாய்த்து போனவர்கள் என்பதை இயேசு அறிந்திருக்கிறார். நீங்கள் இளைப்புள்ளவர்கள் என்பதை இயேசு அறிந்திருக்கிறார். நீங்கள் தொய்ந்து போனவர்கள் என்று இயேசு அறிந்திருக்கிறார். நீங்கள் சிதறப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள். எதை செய்ய வேண்டும் என்று தெரியாமல் அங்கலாய்த்தவர்களாய் இருக்கிறீர்கள். அதை இயேசு அறிந்திருக்கிறார். அப்படிப்பட்ட உங்கள் மேலே அவர் மனதுருகுகிற தெய்வமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு மனதுருக்கத்தின் தேவனை நாம் ஆராதிக்கிறோம். நம்முடைய தெய்வம் மனதுருக்கம் உள்ளவர். அவர் மனதிலே உருக்கமுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. மனதுருக்கம் என்றால் என்ன? மனதில் உருக்கம் உள்ளவர். ஹல்லேலூயா. ஆமென். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களிலே பெரியவர்கள் மட்டுமல்ல, முதியோர்கள் மட்டுமல்ல, வியாதியஸ்தர்கள் மட்டுமல்ல, எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே வந்தார்கள். சிறு பிள்ளைகள் கூட மிகவும் அன்பாய் இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் வந்தார்கள். இந்த நாட்களிலே பெரியவர்களிடத்திலே எல்லா சிறு குழந்தைகளும் போகுமா என்று கேட்டால் இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்போது சிறு பிள்ளைகளுக்கு கூட மிகவும் மகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே போனார்கள். ஆமென். அவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், சிறு பிள்ளைகள் என்னிடத்திலே வருகிறதற்கு அவர்களுக்கு இடம் கொடுங்கள். ஹல்லேலூயா. அவர்களை தடை செய்யாதிருங்கள் என்று இயேசு சொன்னதை பார்க்கிறோம். அவ்வளவு மனதுருக்கம் உள்ளவர். அவருடைய முகத்தில் மனதுருக்கம் உண்டு, அவருடைய கண்களில் மனதுருக்கம் உண்டு, அவருடைய பார்வையிலே மனதுருக்கம் உண்டு. ஆமென். ஜெப நேரத்திலே சத்துரு சொல்லுவான், ஆண்டவர் உன்னை கேட்கவில்லை, உன்னுடைய ஜெபத்தை ஆண்டவர் அங்கீகரிக்கவில்லை, உன்னை அவர் பார்க்கவில்லை என்று சொல்லுவான். நீங்கள் சொல்ல வேண்டும், என்னுடைய தேவன் மனதுருக்கம் உள்ளவர். அவர் என் ஜெபத்தை கேட்கிறவர். அவர் என்னுடைய விண்ணப்பத்தை அங்கீகரிக்கிறவர். ஆமென். இந்த உலகத்திலே யார் உங்களை கண்டுகொண்டாலும் கண்டுகொள்ளாவிட்டாலும் மனதுருக்கத்தோடு உங்களை பார்க்கிற ஒரு நல்ல தேவனை நாம் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. மனதுருக்கத்தோடு அவர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அவர் திரளான ஜனங்களை கண்ட பொழுது அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களாகவும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியினால அவர்கள் மேல் மனதுருகினார். ஆமென். மேய்ப்பன் இல்லாத ஆடு எப்படி இருக்கும்? அதற்கு எங்கே போக வேண்டும் என்றே அதற்கு தெரியாது, என்ன செய்ய வேண்டும் என்றே அதற்கு தெரியாது, எந்த பாதையில் பயணிக்க வேண்டும் என்று தெரியாது. அதே போல அங்கலாய்த்த நிலையிலே நான் எந்த பாதையிலே செல்ல வேண்டும், எந்த முடிவை நான் எடுக்க வேண்டும், எந்த வழியில் நான் நடக்க வேண்டும் என்று அங்கலாய்த்த ஒரு நிலையிலே நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே உங்கள் மேல் மனதுருகுகிறார். ஆமென். அவருடைய மனதுருக்கம் உங்களை சரியான பாதையில் நடத்தும். அவருடைய மனதுருக்கம் நீங்கள் நடக்க வேண்டிய வழியிலே உங்களை நடத்தி, ஆமென், நீங்கள் செல்ல வேண்டிய பாதையிலே உங்களை அவருடைய மனதுருக்கம் கொண்டு செல்லும். ஹல்லேலூயா. எவ்வளவு நல்ல தேவனை ஆராதிக்கிறோம். மேய்ப்பனில்லாத ஆடுகளை போல வழி தப்பி போயின அந்த ஜனங்களை பார்த்து, மேய்ப்பனில்லாத ஆடுகளை போல ஆமென் வழி தப்பி போன அந்த ஜனங்களை பார்த்து, சிதற
பலதரப்பட்டவர்களா இருந்த அந்த ஜனங்களை பார்த்து இயேசு கிறிஸ்து மனதுருகினார். ஹல்லேலூயா. அந்த மனதுருக்கத்தின் தேவனை கரங்கள் அசைத்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம், மகிமைப்படுத்துவோம். அவருடைய மனதுருக்கம்தான் நம்மை ரட்சித்திருக்கிறது. அவருடைய மனதுருக்கம்தான் அவரை அறிந்து கொள்வதற்கான பாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறது. அவருடைய மனதுருக்கம்தான் நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை பரிசுத்தவான்களாக மாற்றி இருக்கிறது. அவருடைய மனதுருக்கம்தான் உளையான சேற்றிலிருந்து நம்மை தூக்கி எடுத்திருக்கிறது. அவருடைய மனதுருக்கம்தான் நம்முடைய கால்களை கண்மலையின் மேல நிறுத்தி இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 40வது வசனத்தில் இருந்து 45வது வசனம் வரைக்கும் வாசிக்க போகிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 40வது வசனத்திலிருந்து 45வது வசனம் வரைக்கும் வாசிக்கலாமா? அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டான். இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தமுண்டு, சுத்தமாகு என்றார். இப்படி அவர் சொன்ன உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று, அவன் சுத்தமானான். அப்பொழுது அவர் அவனை நோக்கி, நீ இதை ஒருவருக்கும் சொல்லாதபடி எச்சரிக்கையாயிரு. ஆயினும் நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து, நீ சுத்தமானது நிமித்தம் மோசே கட்டளையிட்டிருக்கிறவைகளை அவர்களுக்கு சாட்சியாக செலுத்து என்று கண்டிப்பாய் சொல்லி உடனே அவனை அனுப்பிவிட்டார். அவனோ புறப்பட்டு போய் இந்த சங்கதி எங்கும் விளங்கும்படியாக பிரசித்தம் பண்ண தொடங்கினான். அதனால் அவர் வெளியரங்கமாய் பட்டணத்தில் பிரவேசிக்க கூடாமல் வெளியே வனாந்தரமான இடங்களில் தங்கியிருந்தார். எத்திசையிலும் இருந்து ஜனங்கள் அவரிடத்திற்கு வந்தார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் எல்லாருக்கும் நன்றாய் அறிந்த ஒரு சம்பவம் தான் இந்த குஷ்டரோகியான ஒரு மனுஷன் இயேசுவின் இடத்தில் வந்ததும் அவரிடத்தில் இருந்து அந்த அற்புதத்தை பெற்றுக்கொண்டதும் நாம் அறிந்திருக்கிற ஒரு சம்பவம் தான். இந்த வசனத்திலே நீங்கள் பார்க்கும்போது 40வது வசனத்திலே, அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே சொன்னான். இயேசு கிறிஸ்துவை இவன் சந்தித்த இடம் மிகவும் ஒரு முக்கியமான இடம். எந்த இடத்தில் இவன் இயேசுவை சந்தித்தான் தெரியுமா? தேவாலயத்திற்கு பக்கத்திலே, அந்த இடத்திலே வைத்து தான் இயேசுவை சந்திக்கிறான். அதற்கு முந்தின வசனங்களை நம்ம வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்து அந்த சமயத்தில் தேவாலயத்திற்கு பக்கத்தில் இருந்ததாக நாம் வேதத்தை வாசிக்கும் போது புரிந்து கொள்ள முடியும். ஆமென். இந்த வசனத்தில், இந்த சூழ்நிலையில் தேவாலயத்திற்கு பக்கத்தில் குஷ்டரோகம் உள்ள இந்த மனுஷன் வந்து முழங்கால் படியிட்டு இயேசுவை நோக்கி கூப்பிடுகிறான். முதலாவது, குஷ்டரோகம் உள்ளவர்கள் பட்டணத்திற்கு உள்ளே வர, ஊருக்கு உள்ளே வர எந்த விதமான அனுமதியும் இல்லை. அப்படி அனுமதி மறுக்கப்பட்டிருந்த அந்த சூழ்நிலையில் இந்த மனுஷன் எப்படியோ தடைகளை மீறி இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் வந்து அவன் முழங்கால் படியிட்டு அவரை பார்த்து சொல்லுகிறான், உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டான். ஆமென். இயேசு கிறிஸ்து பக்கத்தில் இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை. ஆமென். இப்ப முழங்கால் படியிட்டு அவன் மறுபடி அந்த இடத்திலிருந்து எழும்பும் போது, ஆமென், அங்கே அவனை பார்க்கிறவர்கள் நிச்சயமாய் அவனை கல்லெறிவார்கள், நிச்சயமாய் அவனை கொன்று போடுவார்கள். ஏன் என்று சொன்னால், குஷ்டரோகிகள் ஒரு காலும் பட்டணத்திற்குள்ளே வருகிறதற்கு எந்த அனுமதியும் இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே, மறுக்கப்பட்ட சூழ்நிலையிலே, எப்படியாகிலும் இந்த இயேசுவை நான் சந்தித்து விட வேண்டும் என்று சொல்லி தேவாலயத்திற்கு பக்கத்திலே வந்து அவன் முழங்கால் படியிட்டு கொண்டான். ஆமென். 2 கரங்களை உயர்த்தினான். இந்த குஷ்டரோகிகளுடைய கரங்கள் நீங்க பார்த்திருக்கிறீங்களா? ஆமென். கால்களை பார்த்திருக்கிறீங்களா? அந்த கைகளில் கால்களெல்லாம்
அந்த விரல்கள் அப்படியே கரைந்து போய் இருக்கும். ஆமென். அந்த விரல்கள் எல்லாம் முழுமையா இருக்காது. கையே சிலருக்கு முழுமையா இருக்காது. அவன் கையை நீட்டும் போது கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க, யோசித்து பாருங்க. ஆமென். குறையுள்ள தன்னுடைய கையை நீட்டுறான். 2 கையிலையும் விரல்கள் சரியா இல்லை. இயேசுவை நோக்கி பார்த்து முழங்கால் படியிட்டு கூப்பிடுறான். குஷ்டரோகிகளுடைய சரீரம், அவர்களுடைய சதைகள் எல்லாம் ரொம்ப எளிதாக கிழிந்து போகக்கூடிய அளவில் தான் இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவன் முழங்கால் படியிட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முழங்கால் படியிட்டு இயேசுவை பார்த்து சொல்லுகிறான், ஆமென், உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று சொல்லி அந்த குஷ்டரோகி சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆமென். இயேசு அவனுடைய சூழ்நிலையை அறிந்திருந்தார். ஆமென். எப்படியோ இவன் சுகமாக்கப்பட வேண்டும் என்று இவ்வளவு முயற்சி எடுத்திருக்கிறானே, இவ்வளவு பிரயாசப்பட்டிருக்கிறானே என்று இயேசு அவனை பார்க்கிறார். ஆமென். நீங்கள் ஜெபிக்கிறதற்காக எடுக்கிற பிரயாசத்தையும் ஆண்டவருடைய சமூகத்திலே போவதற்காக நீங்கள் எடுக்கிற உங்களுடைய சிரத்தைகளையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். உங்களுடைய முயற்சிகளை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். வரவே முடியாத ஒரு சூழ்நிலையிலே, அடைக்கப்பட்ட சூழ்நிலையிலே, மறுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இந்த குஷ்டரோகியான மனுஷன் வந்து இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக நின்று முழங்கால் படியிட்டு கரங்களை உயர்த்தி அவரை நோக்கி பார்த்து சொன்னா, உமக்கு சித்தமானால் என்னை என்ன செய்யணும்? நீர் சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று சொன்னான். இந்த வசனத்தை நன்றாக கவனிக்கும் போது அவன் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க. உமக்கு சித்தமானால் என்னை சொஸ்தமாக்கும்னு சொல்லல, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் என்று சொல்லுகிறான். ஆமென். அவனுடைய சரீரத்தில் சுத்தம் இல்லை. அவனுடைய சரீரம் அழுகி நாற்றம் எடுக்கக்கூடிய நிலையில் இருக்கிறது. ஒரு சுத்தம் என்பதை அவனுடைய சரீரத்தில் இல்லை. ஆமென். சரீரம் முழுவதும் வியாதிப்பட்ட ஒரு நிலையில் அந்த மனுஷன் இருக்கிறான். அப்படி இருக்கிற மனுஷன் சொன்னான், என்னை சுத்தமாக்கணுமே, என்னை சுத்தமாக்கணுமே. ஆமென். சுத்தமாக வேண்டும் என்று விரும்பினால் இயேசு ஒரு வார்த்தை சொல்லி இருக்கலாம். ஆனால் அவன் கேட்டதை பாருங்க, என்னை சுத்தமாக்கணும் என்று கேட்டான். சுத்தமாக்கணும்னா கரத்தை என்னதான் செய்யணும்? வச்சுதான் ஆகணும். இப்ப இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்னு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். 41வது வசனத்தினுடைய முதல் வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு மனதுருகினார். ஹல்லேலூயா. இயேசு மனதுருகினார். ஆமென். மறுக்கப்பட்ட சூழ்நிலையிலே, அடைக்கப்பட்ட சூழ்நிலையிலே, ஆமென், வரவே கூடாது என்று ஆமென் எழுதப்பட்ட அந்த சூழ்நிலையில இந்த மனுஷன் தடைகளை தாண்டி என்னிடத்தில் வந்திருக்கிறான். ஆமென். போராட்டத்தை தாண்டி என்னிடத்தில் வந்திருக்கிறான். என்னிடத்தில் வந்தால் சுகம் கிடைக்கும் என்று அறிந்து என்னிடத்தில் வந்திருக்கிறான். முழங்கால் படியிட முடியாத இவன் என்னிடத்தில் முழங்கால் படியிட்டிருக்கிறான். சரீரம் முழுவதும் குறைகளால் இருக்கிற இந்த மனுஷன் என்னிடத்தில் வந்து முழங்கால் படியிட்டிருக்கிறான். ஆமென். அழுகின நிலையில் இருக்கிறவன் என்னிடத்தில் வந்திருக்கிறான் என்று இயேசு மனதுருகினார். ஹல்லேலூயா. உங்களுடைய சூழ்நிலையை பார்த்து மனதுருகுகிற ஒரு நல்ல ஆண்டவரை நீங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆமென். உங்களுடைய சூழ்நிலையை பார்த்து நகைக்கிறவர் அல்ல, பதிலாக மனதுருகுகிறவர். ஆமென். உங்களுடைய சூழ்நிலையை பார்த்து ஆமென் அனுதாபம் சொல்லிவிட்டு அவர் போகிறவர் அல்ல, அபிப்பிராயம் சொல்லிவிட்டு போகிறவர் அல்ல, பதிலாக அவர் மனதுருகுகிறவர். ஹல்லேலூயா. ஆமென். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு மனதுருகினார். அந்த மனுஷனை பார்த்து இயேசு மனதுருகினார். ஆமென். இப்போ முழங்கால் படியிட்டு அவன் சுகமாக்கப்படாமல் அவன் எழுந்திருந்தானே என்று சொன்னால் நிச்சயம் அவனை கல்லெறிவார்கள், அவனை கொன்று போடுவார்கள். வேறு வழியே இல்லை. ஆமென். வேற நாதியே இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்து முழங்கால் படியிட்ட இந்த மனுஷனை இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எனக்கு சித்தம் உண்டு, எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு என்று சொல்லி இயேசு கிறிஸ்து அவனை சுத்தமாக்கினார். ஹல்லேலூயா. ஆமென். இந்த மனுஷனுக்குள்ள ரொம்ப காலம் ஒரு கேள்வி இருந்துச்சு. என்ன கேள்வி அப்படின்னு சொன்னா, ஆமென், நான் சுகமாகிறது தேவனுக்கு சித்தமா?
நான் சுகமாகிறது தேவனுக்கு சித்தமா? நான் இதை செய்கிறது தேவனுக்கு சித்தமா? நான் இதை துவங்கணும்னு நினைக்கிறது தேவனுக்கு சித்தமா? இப்படி சித்தமான அவனுடைய கேள்விகள், பல கேள்விகள் அவனுடைய இருதயத்தில் இருந்து கொண்டே இருந்தது. ஆமென். அந்த கேள்வியை போய் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் கேட்டான். உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க வேண்டும் என்று சொன்னான். இயேசு சொன்னார், எனக்கு சித்தம் உண்டு. ஹல்லேலூயா. ஆமென். நீங்கள் சுகமாக்கப்படுவது தேவனுடைய சித்தம். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவது தேவனுடைய சித்தம். நீங்கள் உயர்த்தப்படுவது தேவனுடைய சித்தம். நீங்கள் கட்டுகளில் இருந்து வெளியே வருவது தேவனுடைய சித்தம். நீங்கள் பிரச்சனைகளிலிருந்து வெளியே வருவது தேவனுடைய சித்தம். நீங்கள் உபத்திரவப்பட்டிருக்கிற அந்த உபத்திரவத்திலிருந்து வெளியே வருகிறது தேவனுடைய சித்தம். ஹல்லேலூயா. ஆமென். அந்த மனுஷனிடத்தில் ஆண்டவர் சொன்னார், எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு. ஹல்லேலூயா என்று சொல்லி தொட்டு அவனை சுகமாக்கினார். இயேசு மனதுருகி தன்னுடைய கையை நீட்டி அவனை தொட்டார். பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். குஷ்டரோகம் உள்ள மனுஷர்களுக்கு பக்கத்திலேயே போக மாட்டாங்க. அவன் அங்கே வரும்போதே இங்கே அவனை பார்த்து பக்கத்தில் வராதே என்று சொல்லுவார்கள். என்னுடைய தெரு பக்கம், நான் இருக்கிற இடத்திலே நீ வராதே என்று சொல்லுவார்கள். ஆமென். நீ பட்டணத்திற்குள் வரலாகாது என்று அவன் மேல் ஒரு பழியான வார்த்தைகளை எழுதி அவனை ஒரு இடத்தில் அடைத்து வைப்பார்கள். அப்படி மனுஷர்கள் யாரும் போக முடியாத ஒரு வியாதியஸ்தன் இடத்திலே இயேசு கிறிஸ்து தம்முடைய கரத்தை நீட்டி அவனுடைய அழுகின அந்த சரீரத்தை தொட்டு, வியாதிப்பட்ட அந்த சரீரத்தை தொட்டு, ஏற்கனவே சரீரத்தின் பல பாகங்கள் கரைந்து போன அந்த சரீரத்தை தொட்டு இயேசு அன்றைக்கு அவனை சுகமாக்கினார். ஹல்லேலூயா. இயேசு அன்றைக்கு அவனை சொஸ்தமாக்கினார், அவனை சுத்தமாக்கினார். இயேசுவின் மனதுருக்கம் என்பது சாதாரணமானதல்ல. நீங்க அதை சாதாரணமாக நினைத்துவிட்டு போக முடியாது. இந்த நாளிலே கர்த்தருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, ஆமென், தேவனுடைய மனதுருக்கம் உன்னை சந்திக்கிறது. தேவனுடைய மனதுருக்கம் உன்னை பார்த்து அபிப்பிராயம் சொல்லிவிட்டு போவதல்ல, உன்னை பார்த்து பரிதாபம் சொல்லிவிட்டு போவதும் அல்ல. இயேசுவின் மனதுருக்கம் நன்மையான சில தாக்கத்தை உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தியே தீரும். ஹல்லேலூயா. ஏற்படுத்திய தீரும். இயேசுவின் மனதுருக்கம் நன்மையான தாக்கத்தை உன்னுடைய வாழ்க்கையில் உண்டாக்கும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த ஆராதனை நேரத்தில் சொல்ல முடியும், இயேசுவின் மனதுருக்கம் என் வாழ்க்கையை மாற்ற வல்லது? ஹல்லேலூயா. இயேசுவின் மனதுருக்கம் என் வாழ்க்கையை மாற்றுகிறதற்கு அது வல்லமையுள்ளதாயிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த மனுஷனை இயேசு சொஸ்தமாக்கினார், இவனை சுகமாக்கி, ஆமென், இவனை ஒரு அடையாளமாக ஆண்டவர் மாற்றிவிட்டார். இயேசுவின் மனதுருக்கம் எப்படிப்பட்ட ஆச்சரியமான காரியத்தை செய்கிறது பார்த்தீர்களா? ஆமென். உங்களுடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவின் மனதுருக்கம் வரும்போது இயற்கைக்கு அப்பாற்பட்ட சில காரியங்கள் சம்பவிக்க தொடங்கும். உங்களை சுற்றி இருக்கிற மனிதர்களாலே உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை அவர்களால் புரிந்து கொள்ளவே முடியாது. அப்படிப்பட்ட ரீதியிலே இயேசுவின் மனதுருக்கம் உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற வல்லது, உங்களுடைய சூழ்நிலையை மாற்ற வல்லமையுள்ளதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 30வது வசனத்திலிருந்து 35வது வசனம் வரைக்கும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 30வது வசனத்திலிருந்து 35வது வசனம் வரைக்கும் வாசிக்கலாமா? இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். பின்பு சமாரியன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். மறுநாளிலே தான் புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து சத்திரத்தான் கையிலே கொடுத்து, நீ இவனை விசாரித்துக்கொள், அதிகமாய் ஏதாகிலும் இவனுக்காக செலவழித்தால் நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன்
என்றான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் நன்றாக அறிந்த ஒரு சம்பவம் தான். இயேசு கிறிஸ்து தான் சொன்ன ஒரு உவமையிலே ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போக புறப்பட்டான். அவன் போகிற வழியிலே கள்ளர் கைகளிலே அவன் அகப்பட்டான். அப்படி கள்ளர் கைகளிலே அகப்பட்ட போது அங்கே இருந்த அந்த கள்ளர்கள் சிலர் அவனுடைய வஸ்திரத்தை உரிந்து கொண்டு அவனை குற்றுயிராக்கி அவனை விட்டு போனார்கள் என்று வேத வசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது. இந்த உவமையிலே சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஆவிக்குரிய ஆழமான அர்த்தங்கள் உண்டு. ஆனால் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய மனதுருக்கத்தை பற்றி நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறபடியினால அது சம்பந்தமான காரியங்களிலே நாம் அதிகமாக கவனம் செலுத்துவோம். கள்ளர்கள் வந்து அவனுடைய வஸ்திரத்தை உரிந்து கொண்டு அவனை குற்றுயிராக்கி அவனை விட்டு போனார்கள். இப்பொழுது அந்த வழியாக ஆசாரியன் ஒருவன் வருகிறான். அந்த ஆசாரியனை குறித்து வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. காயப்பட்டிருக்கிற இவனை கண்டு அவன் பக்கமாய் விலகி போனான். அடுத்ததாக அந்தப்படியே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்தப்படியேனா என்ன? மறுபடியும் தற்செயலாய் ஒரு லேவியன் அந்த வழியாய் வந்தான். தற்செயலாய் ஒரு ஆசாரியன் வருகிறான். அடுத்து தற்செயலாய் ஒரு லேவியன் வருகிறான். இந்த லேவியனும் அவனை கண்டு பக்கமாய் அவனும் விலகி போனான். அடுத்து மூன்றாவது ஒரு நபர் அங்கே வந்ததா இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊமையிலே சொல்லுகிறார். அந்த மனுஷன் தான் சமாரியன். இந்த சமாரியன் தற்செயலாய் வந்தவன் அல்ல. வேதத்திலே அந்தப்படியே என்று சொல்லவில்லை. அல்லது தற்செயலாய் ஒரு சமாரியன் என்றும் சொல்லப்படவில்லை. பதிலாக பின்பு சமாரியன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிந்தின ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தது போல பின்பு சமாரியன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சமாரியன் இயேசு கிறிஸ்துவுக்கு உதாரணமாய் சொல்லப்பட்டிருக்கிறார். இந்த இடத்திலே இந்த சமாரியன் தற்செயலாய் வந்தவர் அல்ல. இந்த சமாரியன் காயப்பட்டிருக்கிற ஒரு மனுஷன் இந்த வழியாய் கிடக்கிறான் என்று அறிந்தே அந்த வழியாய் பிரயாணப்பட்டு வந்தவர். தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் நாம் அப்படி வாசிக்கிறது இல்லையா? உன் வழியாய் நான் சென்ற போது இரத்தத்தில் கிடக்கிற உன்னை கண்டு உன்னை பிழைத்திரு என்று சொன்னேன் என்று தேவன் அங்கே சொல்லுகிறாரே. உன் வழியாய் நான் சென்ற போது இரத்தத்தில் கிடக்கிற உன்னை கண்டு பிழைத்திரு என்று சொன்னேன். நம்மை பார்த்து இயேசு பிழைத்திருன்னு சொன்னதுனால தான் நம்ம பிழைச்சிருக்கிறோம்னு சொல்றவங்க கரங்கள் அசைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. உன் வழியாய் நான் சென்ற போது இரத்தத்தில் கிடக்கிற உன்னை கண்டு பிழைத்திரு என்று சொன்னேன். இப்போ இயேசு கிறிஸ்து, நல்ல சமாரியனாகிய இயேசு கிறிஸ்து அந்த வழியாக வருகிறார். குற்றுயிராக்கப்பட்ட ஒரு மனுஷன் அங்கே கிடக்கிறான். அவனுடைய சரீரங்களிலெல்லாம் காயம் இருக்கிறது. அந்த மனுஷனை பார்த்த பொழுது இந்த சமாரியன் என்ன செய்தானாம்? வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவனை கண்டு மனதுருகினான். ஹல்லேலூயா. அந்த மனுஷனை கண்ட உடனே இந்த சமாரியன் மனதுருக்கமடைந்தான். இந்த சமாரியன் தான் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கிறார். இயேசு தம்மை தாமே சொல்லுகிறார், வஸ்திரமற்றவனாய் கிடந்தவன். இந்த வஸ்திரம்னா என்ன? அது இரட்சிப்பின் வஸ்திரமாய் இருக்கிறது. கள்ளர்கள் இந்த மனுஷனிடத்தில் வந்தபோது என்னத்தை எடுத்தார்கள்? அவனிடத்திலிருந்து பணத்தை எடுத்துக்கொண்டதாய் வேதத்தில் சொல்லப்படவில்லை. கள்ளர்கள் அவனை கண்டவுடனே அவனுடைய வஸ்திரத்தை உரிந்து கொண்டார்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வஸ்திரம் என்றால் ரட்சிப்பு. ரட்சிப்பை நம்மை விட்டு எடுத்து போட சத்ருவானவன் எப்பொழுதும் கவனம் உள்ளவனாய் இருப்பான். ஏனென்றால் ஒரு மனுஷனுடைய மிகப்பெரிய பாதுகாப்பு, ஒரு மனுஷன் என்று சொல்வதை விட ஒரு கிறிஸ்தவனுடைய மிகப்பெரிய பாதுகாப்பு என்றால் என்ன? அது ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த ரட்சிப்பாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை உங்களை விட்டு எடுத்து போடும்படி, உங்களை விட்டு திருடி கொண்டு போகும்படி சத்ருவானவன் எப்பொழுது முயற்சி செய்கிறவனாய் இருப்பான். ஹல்லேலூயா. இந்த வசனத்தில் ரட்சிப்பை இழந்த ஒரு மனுஷனிடத்திலே, ரட்சிப்பு திருடப்பட்ட ஒரு மனுஷனிடத்திலே நல்ல சமாரியன் வருகிறார். அவன் குற்றுயிராக்கப்பட்டிருக்கிறான். எந்த மனுஷனிடத்தில் ரட்சிப்பு இல்லையோ, எந்த மனுஷன் தன்னுடைய ரட்சிப்பின் வஸ்திரத்தை பாதுகாத்து வைக்கவில்லையோ, அந்த
அந்த மனுஷன் காயப்பட்டவனாய் இருப்பான், அந்த மனுஷன் குற்றுயிராக்கப்பட்டவனாய் இருப்பான். இவன் குற்றுயிராக்கப்பட்டு அந்த சாலையின் ஓரத்தில் கிடக்கும் பொழுது அந்த நல்ல சமாரியன் வந்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது மனதுருகினான். ஐயோ, இந்த மனுஷன் தன்னுடைய இரட்சிப்பை இழந்தவனாய் இருக்கிறானே, இந்த மனுஷன் தன்னுடைய இரட்சிப்பை காத்துக் கொள்ளவில்லையே என்று சொல்லி பக்கமாய் விலகி போகவில்லை, அவனை பார்த்தும் பார்க்காதவனாய் போகவில்லை. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் இந்த பூமிக்கு வந்திருக்கிறார் என்று சொல்லப்பட்ட வசனத்தின்படி நல்ல சமாரியனாகிய இயேசு கிறிஸ்து அவனை கண்டவுடனே மனதுருகினார். மனதுருக்கம் இருந்தால்தான் இயேசு செய்தவைகளை நம்மால் செய்ய முடியும். மனதுருகி கிட்ட வந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தை தனியாக எழுதப்பட்டிருக்கிறது வேதத்தில், கிட்ட வந்து என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏன் கிட்ட வந்து? இதுக்கு முன்பாக 2 பேர் வந்தார்களே, இந்த 2 பேரும் கிட்ட கூட வரல, இந்த 2 பேரும் பக்கத்தில் கூட வரல, அவர்கள் பக்கமாய் விலகி போனவர்கள். ஆனால் நல்ல சமாரியன் கிட்ட வந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து அவனுடைய காயங்களை கட்டி அவனை தன்னுடைய சுய வாகனத்தின் மேல் அவனை வைத்துக் கொண்டு அவன் கொண்டு சென்றான். இயேசுவின் மனதுருக்கம் என்ன செய்கிறது என்று பார்த்தீர்களா? இயேசு உங்கள் மேல் மனதுருக்கம் கொண்டதுனால தான் அவர் உங்க பக்கத்தில் வர முடிந்திருக்கிறது. இயேசு உங்கள் மேல் மனதுருக்கம் கொண்டதுனால தான் உங்களுடைய காயங்கள் கட்டப்பட்டிருக்கிறது. இயேசு உங்கள் மேல் மனதுருக்கம் கொண்டதுனால தான் உங்களுடைய வஸ்திரம் காப்பாற்றப்பட்டிருக்கிறது, இரட்சிப்பின் வஸ்திரம். இயேசு கிறிஸ்து நம்ம மேல மனதுருக்கம் கொண்டதுனால தான் நம்முடைய பாவங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? மன்னிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் மனதுருக்கம் எந்த மனுஷனையும் மாற்றும். ஹல்லேலூயா. இயேசுவின் மனதுருக்கம் எந்த மனுஷனையும் காப்பாற்றும் என்பதை நாம் இந்த வசனங்களின் மூலமாக அறிந்து கொள்கிறோம். அடுத்ததாக, யாரிடத்தில் தேவன் மனதுருகுகிறார்? யாரிடத்தில் ஆண்டவர் மனதுருகுகிறார்? நம்ம சீக்கிரமாக பார்த்து முடிக்க போகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 55வது அதிகாரம் 7வது வசனம். ஆமென். வாசிக்கலாமா? துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன், அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். யார் மேல் தேவன் மனதுருகுவார் என்று சொன்னால், துன்மார்க்கன் தன்னுடைய வழியையும் அக்கிரமக்காரன் தன்னுடைய நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி ஒரு மனுஷன் தன்னுடைய துன்மார்க்கத்தையும் தன்னுடைய அக்கிரமத்தையும் விட்டு திரும்பும் போது ஆண்டவர் அவன் மேல் மனதுருகிறவராயிருக்கிறார். நாம் பாவம் செய்து விட்டோம் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை பாதியில் விட்டு போகிறவர் அல்ல. நாம் எப்பொழுதும் அவரிடத்தில் திரும்பி வர வேண்டும் என்கிற எதிர்பார்ப்புடையவர் தான் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆமென். பாவம் செய்து விட்டதினாலே இனிமேல் நான் தேவனிடத்திற்கு போகிறதற்கான எந்த அருகதையும் எனக்கு இல்லை என்று நீங்கள் மனதில் நினைப்பது சரி. ஆனால் அந்த மனநிலையிலே இருப்பது சரியல்ல. ஆமென். நீங்கள் உடனடியாக நீங்கள் திரும்பி வர வேண்டும். அந்த பாவ சூழ்நிலையிலிருந்து, பாவ எண்ணத்திலிருந்து நீங்கள் திரும்பி வர வேண்டும். ஆமென். அப்படி திரும்பி வரும்போது ஆண்டவர் உங்கள் மேல் மனதுருகிறவராய் இருக்கிறார். பாருங்க. ஆமென். இயேசு கிறிஸ்துவை யாரென்றே தெரியாது என்று சத்தியம் பண்ணினவன், சபித்தவன் இந்த பேதுரு. ஆமென். 3.5 வருஷம் அவரோடு இருந்திருக்கிறான், அவரோடு தங்கி இருக்கிறான், அவரோடு சாப்பிட்டிருக்கிறான், எல்லா காரியங்களையும் முன்னின்று பார்த்திருக்கிறான். ஆனால் நீயும் அந்த மனுஷனோடு இருந்தவன் தானே என்று கேட்ட பொழுது, ஐயோ எனக்கு அவரை தெரியாது ஆமென் என்று சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினவன் இந்த பேதுரு. இயேசுவை மறுதலித்தவன் இந்த பேதுரு. அப்படி மறுதலித்திருந்தாலும் இயேசு அவனை தேடி வந்தாரே. ஆமென். அவனும் இயேசுவின் இடத்தில் வந்தானே. அப்படி வந்ததனால் அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதே. அந்த மனுஷனை கொண்டு ஆண்டவர் பல காரியங்களை இந்த பூமியில் செய்தாரே. ஆமென். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு நாம் இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் வர வேண்டும். ஆமென். அவர் நம்மேல் மனதுருக வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய சூழ்நிலைகளை விட்டு நாம் அவரிடத்தில் வர வேண்டும். இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற துன்மார்க்கன் தன்னுடைய வழியை விட்டு ஆண்டவரிடத்தில் வர வேண்டும். அக்கிரமக்காரன் தன்னுடைய நினைவுகளை விட்டு ஆண்டவரிடத்தில் வர வேண்டும். அக்கிரமக்காரன் யார் என்று சொன்னால் தன்னுடைய நினைவுகள்
நினைவுகளிலே வழி விலகி போகிறவன் தான் அக்கிரமக்காரன். நினைவுகளில் வழி விலகி போகிறோம். சில நேரங்களில் நம்முடைய நினைவுகள் அப்படியே தவறானதாக பயணிக்கிறதை நாம் பார்க்கிறோம். நாம் வீட்டில் நாம் அமைதியாக உட்கார்ந்து இருக்கிறோம், நம்முடைய வேலை ஸ்தலத்தில் இருக்கிறோம், நம்முடைய காரியங்களை செய்கிறோம். ஆனால் நம்முடைய மனது எங்கேயோ பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறது. அந்த பிரயாணம் பண்ணுகிற அந்த திசை ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு திசையாக இருக்கிறது. அப்போ வேதம் சொல்லுகிறது, அக்கிரமக்காரன் தன்னுடைய நினைவுகள் அவன் விடணும், விட்டு ஆண்டவரிடத்தில் திரும்பி வரணும். அப்படி திரும்பி வரும்போது ஆண்டவர் அவன் மேல மனதுருகுவார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென். துன்மார்க்கன் தன்னுடைய வழியை விட்டு ஆண்டவரிடத்தில் திரும்பி வரணும். அக்கிரமக்காரன் நினைவுகளை விட்டு ஆண்டவரிடத்தில் திரும்பி வரணும். அப்போ ஆண்டவர் அவன் மேல மனதுருகுவார். ஹல்லேலூயா, ஆமென். நம்ம மேல ஆண்டவர் மனதுருகிறதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அவரிடத்துக்கு நம்ம திரும்பி வரணும். சூழ்நிலைகளை பார்க்க வேண்டாம். ஐயோ, நான் இந்த தப்பு செஞ்சிட்டேன், இந்த தப்பு செஞ்சதுனால நான் ஆண்டவருக்கு தூரமாக இருக்கிற மாதிரி உணர்றேன் பாஸ்டர். நீங்கள் அப்படி நினைக்க வேண்டாம். ஆமென். நீங்கள் மறுபடியும் ஆண்டவரிடத்திற்கு வரணும் அப்படின்னு தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம் அல்லவா, விழுகிறவன் எழுந்திருக்கிறதில்லையோ என்று நாம் வாசிக்கிறோம். ஆமென், ஆமென். விழுந்து போகிறவன் விழுந்த இடத்திலே அவன் கிடக்கிறதில்லை. ஆமென். அவன் உடனடியாக எழுந்திருக்கிறதை பார்க்கிறோமே. அதே போல ஆண்டவர் சொல்லுகிறார், நீ விழுந்த இடத்தில் இராமல் அந்த இடத்திலிருந்து நீ என்னிடத்திற்கு திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவர் அவன் மேல் மனதுருகுவார், நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தரிடத்திற்கு நாம் திரும்ப வேண்டும். தேவனிடத்தில் திரும்புவது என்பது நம்மை நல்வழிப்படுத்தும், அவரோடு நடக்கிறதற்கு நமக்கு உதவி செய்யும். அதனால தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிரசங்கித்த நாட்களில் அவர் இப்படி சொன்னார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, சமீபமாயிருக்கிறது. மனம் திரும்புங்கள் என்று சொல்லப்படுகிற இந்த வார்த்தையை அதிகமாக நாம் சுவிசேஷ புஸ்தகங்களில் பார்த்திருக்க முடியும். ஆமென். மனம் திரும்புதல் என்பது தேவனுக்கு நேராக நாம் திரும்புவதாகும். ஆமென். துன்மார்க்கத்தை விட்டு திரும்புவதாகும், அக்கிரம சிந்தைகளை விட்டு திரும்புவதாகும். அப்படி நம்ம திரும்பும் போது ஆண்டவருடைய வழிநடத்துதல் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகிறது, அவருடைய மனதுருக்கம் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். இயேசு, ஆமென், நம்மை மன்னிக்கிறதற்கு அவர் தயை பெருத்திருக்கிறார். அவரால் மட்டும்தான் மன்னிக்க முடியும். நம்முடைய பாவங்களை அவரால் மட்டும்தான் மன்னிக்க முடியும். நம்முடைய இடறி போன நிலைகளை, அனுபவங்களை இயேசு கிறிஸ்துவால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும், மன்னிக்க முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 15ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். இந்த சம்பவத்தில் அந்த கெட்ட குமாரனுடைய சம்பவம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு தகப்பனுக்கு 2 குமாரன் இருந்தார்கள். சம்பவங்கள் நமக்கு நன்றாய் தெரியும். ஆமென். இந்த இளையவன் தகப்பனிடத்தில் தன்னுடைய ஆஸ்தியை எல்லாம் வாங்கி கொண்டு அவன் தூர தேசத்திற்கு போய் அங்கே துன்மார்க்கமான ஜீவனம் பண்ணி தன்னுடைய ஆஸ்திகளை எல்லாம் அழித்து போட்டான். அந்த இடத்துல மிகவும் அவன் சிரமப்பட்டான். அந்த தேசங்களில் பஞ்சம் உண்டாயிற்று. சம்பவங்கள் நமக்கு நன்றாய் தெரியும். நான் வேகமாக சொல்லிக்கொண்டே போகிறேன். அந்த சம்பவங்கள் நமக்கு நன்றாய் தெரியும். அப்போது அங்கே ஒரு குடியானவனிடத்திலே அவன் போய் ஒட்டி கொண்டான். அவனிடத்தில் சேர்ந்து கொள்ள முயற்சி செய்தான். அங்கே அவனுக்கு பன்றிகளை மேய்க்கிற அந்த வேலை தான் அங்கே கிடைத்தது. ஆமென். அந்த வேலையில் அவன் செய்து கொண்டிருக்கும் போது மிகவும் கஷ்டப்பட்டான். அந்த பன்றிகள் தின்னுகிற அந்த தவிட்டினாலே தன்னுடைய வயிற்றை நிரப்ப வேண்டும் என்று அவன் நினைத்தான். அதை கூட அவனுக்கு கொடுக்கவில்லை என்பதாய்த்தான் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அது கூட அவனுக்கு கிடைக்கவில்லை என்பதாய்த்தான் நாம் பார்க்கிறோம். அப்பொழுது அவன் மனதிலே நினைத்தான், என்னுடைய தகப்பன் வீட்டில் இருக்கிற வேலைக்காரிகள் எத்தனையோ பேருக்கு நிறைவான உணவு கிடைக்கிறது, நானோ இங்கே பசியினால் சாகிறேன் என்று சொல்லி அவன் உணர்ந்தவனாய் தன்னுடைய தகப்பனுடைய வீட்டுக்கு அவன் திரும்பி வந்தான். ஆமென். மனதில் நிர்ணயித்து அவன் திரும்பி வந்தான். அவன் திரும்பி வந்த போதுதான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அந்த முன்பாக நாம் வாசித்த வசனத்தில் ஏசாயா 55:7 ஆமென், துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்திற்கு திரும்ப கடவன், அவர் அவன் மேல் மனதுருகுவார் அப்படின்னு அங்கேயும் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து அதற்கு ஒப்பாக சொன்ன இந்த உவமையிலையும்
இங்கேயும் ஒரே காரியம் இருக்கிறதை பார்க்கிறோம். ஆமென். இந்த இளைய குமாரன் பாவம் செய்து துன்மார்க்கமாக இருந்து ஆமென் அசுத்தமான ஜீவனம் செய்த இந்த மனுஷன் ஆமென் தன்னுடைய தகப்பனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வீட்டுக்கு வரும்போது தயங்கி தயங்கி வந்தான். ஆமென். அப்படி வந்தவனை மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். இயேசுவின் மனதுருக்கம் நம்முடைய பாவத்தை மாற்ற அது வல்லமை உள்ளதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்து ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசித்து நாம் முடிக்க போகிறோம். ஆமென். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அந்நிய தேவர்களை தங்கள் நடுவிலிருந்து விலக்கிவிட்டு கர்த்தருக்கு ஆராதனை செய்தார்கள். அப்பொழுது அவர் இஸ்ரவேலின் வருத்தத்தை பார்த்து மனதுருகினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் ஆண்டவரை ஆராதிக்கும் போது நம்முடைய வருத்தத்தை பார்த்து அவர் மனதுருகுகிற தேவனாய் இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆமென் அவர்களிடத்திலிருந்து அந்த விக்கிரகங்களை எல்லாம் அவர்களை விட்டு விலக்கிவிட்டு அந்நிய தேவர்களை தங்கள் நடுவிலிருந்து விலக்கிவிட்டு ஆண்டவருக்கு ஆராதனை செய்தார்கள். அப்படி ஆராதனை செய்த போது ஆண்டவர் அவர்களுடைய வருத்தத்தை பார்த்தார். ஆமென். நீங்கள் ஆராதிக்கும் போது உங்களுடைய வருத்தத்தை பார்த்து உங்கள் மேல் மனதுருகுகிற ஒரு தேவனை ஆராதிக்கிறீர்கள். ஆமென். நம்முடைய ஆண்டவர் மனதுருக்கம் உள்ளவர். இன்றைக்கு நம்ம பார்த்த காரியத்தில் அவருடைய மனதுருக்கம் எவ்வளவாய் ஆமென் மனிதர்களை மாற்றி இருக்கிறது, எவ்வளவு நன்மையான தாக்கங்களை மனிதர்களுடைய வாழ்க்கையில கொண்டு வந்திருக்கிறது. இதே மனதுருக்கத்தின் தேவன் ஆமென் உங்களையும் இந்த நாளிலே சந்திக்கிறார். ஆமென். அவருடைய மனதுருக்கத்தினாலே உங்களிடத்திலே பேசுகிறார். அவருடைய மனதுருக்கத்தினாலே உங்களுடைய வாழ்க்கையில சில கிரியைகள் அவர் செய்ய போகிறார். ஆமென். மனதுருகி உங்களுடைய ஜெபங்களை கேட்டு சில மாற்றங்களை உங்களுடைய வாழ்க்கையில உண்டு பண்ண அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை அசைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். நம்முடைய தேவன் மனதுருக்கம் உள்ளவர். அவரை போல மனதுருக்கம் உள்ளவர்கள் வேற யாரும் இல்லை. இயேசுவை போல மனதுருக்கம் உள்ளவர்கள் வேற யாரும் இல்லை. அவருடைய மனதுருக்கம் என்பது சாதாரண அனுதாபம் அல்ல. இயேசுவின் மனதுருக்கம் ஆமென் ஆமென் நன்மையான தாக்கங்களை நம்முடைய வாழ்க்கையில உண்டாக்கும். இயேசுவின் மனதுருக்கம் நன்மையான தாக்கங்களை நம்முடைய வாழ்க்கையில உண்டாக்கும். இன்றைக்கு அப்படிப்பட்ட தாக்கம் நிறைந்த மனதுருக்கத்தினால இயேசு உங்களை சந்திக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நன்றி அப்பா, உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான இந்த ஆராதனை வேளையில் ஆண்டவரே, இந்த நாளில் நீர் எங்களோடு இடைப்பட்ட ஆண்டவரே உம்முடைய வசனங்களுக்காக வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனை துவங்கினதில் இருந்து ஆண்டவரே நாங்கள் பாடி உம்மை மகிமைப்படுத்தின வேளையில், ஆராதித்த வேளையில் ஆண்டவரே எங்களோடு நீர் இடைப்பட்ட வார்த்தைகளுக்காக, எங்களை உணர்த்துவித்த உம்முடைய வசனங்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, மனதுருக்கமுள்ள தேவனாகிய உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆம், எங்களுடைய தேவன் மனதுருக்கம் உள்ளவர். எங்களுடைய இயேசு நீர் மனதுருக்கம் உள்ளவர். நீர் மனதுருகும் போது நன்மையான தாக்கங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் உண்டாகிறது. நீர் மனதுருகும் போது ஆமென் நன்மையான தாக்கங்கள், நீர் மனதுருகும் போது ஆமென் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் சம்பவிக்கிறது. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே நீர் மனதுருகி அப்பா உம்முடைய பிள்ளைகளுடைய ஜெபத்தை நீர் கேட்கிறதற்காக நன்றி. நீர் மனதுருகி அவர்களுக்கு நீதி செய்கிறதற்காக நன்றி. ஆமென். இனி நீ அழுது கொண்டிரா என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின்படி மனதுருகி அவருடைய கண்ணீரை மாற்றுகிறதற்காக நன்றி. அவருடைய ஜெபங்களை கேட்டு பதில் தருகிறதற்காக நன்றி. ஈகாமானா ஷதலபரா ஈபாகாமானா தீரபாலா ஷம்தேரே பஹாதியா லேமா கபரானா ஷம்தரபா கதிரானமா. ஆமென். அப்பா, சூழ்நிலைகளை மாற்றுகிறவராய், அப்பா நீர் சூழ்நிலைகளை மாற்றுகிறவராய், வல்லமையான காரியங்களை நடப்பிக்கிறவராய் ஆண்டவரே, இந்த நாளிலே நீர் இறங்கி வந்து எங்களோடு பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய வசனத்தின்படியே பேசப்பட்ட அந்த ரேமாவின்படியே அப்பா நீர் செய்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. விசேஷமாக
விசேஷமாக இந்த எல்லை பட்டணத்திற்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிற தமிழ் ஜனங்களுக்காக நன்றி. தேவன் அவர்களை சந்திக்கும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். இந்த நாளில் நாங்கள் தியானித்த அந்த வசனத்தின்படி அவர் திரளான அந்த ஜனங்களை கண்டபோது ஆமென், அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போலவும் சிதறப்பட்டவர்களாகவும் இருந்தபடியினாலே அவர்கள் மேல் மனதுருகி என்று சொல்லப்பட்ட அந்த வசனத்தின்படியாக ஆண்டவருடைய மனதுருக்கத்தினாலே நீர் அவர்களை பார்க்கிறதற்காக நன்றி அப்பா. ஸ்தோத்திரம். மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல அவர்கள் வழி தப்பி போய்விடாதபடி, சிதறடிக்கப்படாதபடி தேவன் அவர்களை சந்திக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவர். இந்த நாளில் பேசப்பட்ட தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பலப்படுத்தும் ஆமென். கூட இருந்து எங்களை வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.